ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். சாம்பியன்ஸ் டிராஃபி குரூப் பில ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஆப்கானிஸ்தான் விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஆப்கானிஸ்தான் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு டஃபாவது கொடுப்பாங்கன்னு சவுத் ஆப்பிரிக்கா கூட. ஆனா ரொம்ப மதம் தான் இருந்தது மேட்ச் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். டாஸ் வின் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்க போறாங்கன்னு. 280 மேல ஸ்கோர் போட்டிருந்தாலே ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா அதுக்குள்ள சுருண்டு இருப்பாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதே தான் நடந்துச்சு. எடுத்த உடனே டிசோர்ஸியும் ரிக்கல்டனும் ஸ்டார்ட் பண்ணதே சூப்பரா இருந்துச்சு. டக்குன்னு 4 அடிச்சு மேட்சை கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் நபி வந்து ஈஸியா டிசோர்ஸிய ஃபர்ஸ்ட் பாலே தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரிக்கல்டன் ஆடின இன்னிங்ஸ் ஒரு முரட்டுத்தனமான இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டீகாக்கோட அப்படியே ஒரு கார்பன் காப்பி மாதிரி ரிக்கல்டனுக்கு ஆடினாரு. டீகாக் போகும்போது துப்பாக்கியை கையில பிடிங்க அப்படின்ட்டு ரிக்கல்டன் கொடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ரிக்கல்டன் ஆடின இன்னிங்ஸ். ஆனா என்னை பொறுத்தவரை ரிக்கல்டனோட நேச்சுரல் கேம் இது கிடையாது. இதை விட ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவா ஆடுவாரு நான் பார்த்த வரைக்கும். அதனால மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் இப்போ ரொம்ப குஷியில் இருப்பானுங்க ரிக்கல்டன்ஸ் இன்னிங்ஸை பார்த்தோன்னே. ஓப்பனிங்க்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டாருன்னு. ஆமாம், ஓப்பனிங்க்கு ஒரு பேட்ஸ்மேன் கிடைச்சது இல்லாமல் ஒரு நல்ல விக்கெட் கீப்பரும் கிடைச்சிட்டாரு. இஷான் கிஷான் போனதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு. டிசோர்ஸி அவுட் ஆனோடனே பவுமா வந்தார். வழக்கம் போல் டெஸ்ட் இன்னிங்ஸ் தான் ஆடினார் பவுமா. எனக்கு தெரிஞ்சு பவுமாவோட ஃபர்ஸ்ட் ஐசிஐசி டோர்னமெண்ட்டில் 50னா அது இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் 50 இதுதான். நானும் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். அவர் ரொம்ப காலமாக விளையாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் ஐசிசி ஈவெண்ட்ஸில் இதான் அவரோட ஃபர்ஸ்ட் 50 கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. 2 T20 வேர்ல்டு கப் அவர் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா. என்னை பொறுத்தவரையும் பவுமா இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயே ஆடி இருக்கலாம். அவர் மெயினாக அவர் 50 போடணும்னு ஆடின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து நம்பர் 8 வரையும் பேட்ஸ்மேன் இருக்கானுங்க. ஒரு சைடு ரிக்கல்டன் ஆடிட்டு இருக்கும்போது சப்போர்ட்டுக்காவது இந்த சைடு கொஞ்சம் நல்லா கரெக்டான டைம்ல 4 கீர் அடிச்சு ஆடி இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா டெம்பா பவுமாவோட நேச்சுரல் இன்னிங்ஸே இப்படிதான். அவர் இப்படிதான் எப்பயுமே ஆடுவாரு. நான் நேச்சுரல் கேம் இதுதான் சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன். 50 போட்டதுக்கு அப்புறம் மட்டும் டக்குன்னு 4 அடிக்கிறாரு. அது முன்னாடியே அடிச்சிருந்தா என்னன்னு தான் என் கேள்வி. அதனால பவுமா வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல அதுவும் நம்பர் 8 வரையும் பேட்ஸ்மேன் வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் வேண்டர்டிசனும் மார்க்ரமும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அடி வச்சு வெளுத்துட்டானுங்க. ஏபி டிவில்லியர்ஸ் போன அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கான பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வேண்டர்டிசன் தான் நினைக்கிறேன். அப்படிதான் அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஏபி டிவில்லியர்ஸோட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வேண்டர்டசன்ட்ட கிடையாது. இவர் 30 தான் ஆடுவாரு. ஆமா, வேண்டர்டசன்ட்ட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இல்ல. ஆனாலும் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு அவர் ஆடுறாரு. அதுல அவர் ரிசல்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. மார்க்ரம் பத்தியும் சொல்லி ஆகணும். மார்க்ரமும் தட்டி ஆடுவாருன்னு நினைச்சோம். ஆனா வந்ததுல இருந்து அட்டாக்கிங் இன்னிங்ஸ் சூப்பரா ஆடினாரு. கிளாசன் இல்லாத குறைய வந்து இவங்க 2 பேருமே பேட்சப் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. எண்ட் ஆகுறப்ப எல்லாரும் ஒரு 340 350 வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசியில ஃபரூக்கையும் ஒமர்ஸாயும் கொஞ்சம் நல்லா போட்டு அதை புல் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஸ்டப்ஸ் உள்ள ஆடி இருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்குமோன்னு தோணுது. ஸ்பாட் இல்லையே. இப்போ இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனும் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. கிளாசன் இல்லாதப்ப அந்த இடத்துல வந்து என்ன பொறுத்தவரையும் ஸ்டப்ஸ் தான் ஆடி இருக்கணும். ஏன்னா ஸ்டப்ஸுக்கும் நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு. எண்டில் வந்து அவர் ஆடி இருந்தா இன்னொரு 20-30 ரன்ஸ் கூட வந்திருக்கும். அது வந்து ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டா யூஸ் இல்லைனாலும் இப்போ ஆஸ்திரேலியா இல்லை இங்கிலாந்து அந்த மாதிரி டீம்ஸ் கூட ஆடும்போது ரொம்ப குரூஷியலா இருக்கும். அப்புறம் ஆப்கானிஸ்தான் பவுலிங்ல நபி ஒருத்தர் தான் பிக் ஆஃப் த பவுலரு. அவர் தான் கொஞ்சம் நல்லா போட்டாரு. பேச வேரி பண்ணி போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஷீத் கானும் நூர் அகமதும் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் யூனிட்டை போட்டு பொழந்துருவாங்க, விக்கெட் வரிசையா விழுந்துரும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அம்பு வந்து அவங்க குறவலை நோக்கி தான் இருந்துச்சு. ரஷீத் கானுக்கும் நூர் அகமதுக்கும் இன்னைக்கு ரொம்ப ஒரு பேட் டேன்னு சொல்லலாம். ஸ்கோர் 300+ போன உடனே ஆப்கானிஸ்தான் வந்து டிஃபென்ஸ்ல போறதா இல்ல அடிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப குர்பாஸ் வந்து முன்னாடி பால் தான் 4 அடிச்சாரு. அடுத்த பால் திருப்பி 4 அடிக்க போய் அவுட். அதே மாதிரி இப்ராஹிம் வந்து முந்தின பால் 6 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட். தமிழ் கமெண்ட்ரியில ஷதிகுல்லா வந்து பயங்கரமான பேட்ஸ்மேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேரா ஃபீல்டர் கையிலே பால் அடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைக்கர் காலே பண்ணல, இவரே கால் பண்ணி வேணும்னே நான் அவுட் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷாகிதையும் அவுட். ரஷீத் கான் வந்து கொஞ்சம் அடிச்சாரு அங்கிட்டு இங்கிட்டு, பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ள எல்லாரும் மேக்ஸ்வெல் இன்னிங்ஸ் மேக்ஸ்வெல் மாதிரி அடிச்சிருவான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள ரஷீத் கானும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரகுமத் ஷா இன்னிங்ஸ் வந்து ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் தான். சூப்பரா பிளேஸ் பண்ணி நல்லா ஆடினாரு. அடிச்சதெல்லாம் 6 விட 4 தான் கொஞ்சம் அதிகமா அடிச்சாரு. கரெக்டா கேப் பார்த்து அந்தந்த இடத்துல அடிச்சாரு. ஆனா கடைசியில அது வந்து ரன் ரேட்டை ஏத்துறதுக்கான இதுதானே இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் இங்க விளையாடாம இருக்கிறது ஒண்டர்ஃபுல் இன்னிங்ஸ். மேட்சுக்கு இடையிலே நல்லா தூக்கம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோ பேஸா போயிட்டு இருந்துச்சு மேட்ச். இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கால பிக் ஆஃப் த பவுலர்னா ரபாடா தான் ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. இங்கேயும் கொஞ்சம் நல்லா தான் போட்டாரு 2 விக்கெட். ஆனா வந்து ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இதுல சந்தோஷப்பட எதுவும் இல்லை. ஏன்னா ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப் கிட்ட பாகிஸ்தான்ல வந்துட்டு 58 ரன் 8 ஓவர்ல
டொரண்டோவில் கொடுக்குறாருன்னா இப்போ சின்னசாமி கிரவுண்டில் எங்கெங்கே பால் போகும்னு பார்த்துக்கோங்க. ஏசுலுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இங்கடின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி இன்னொரு வருஷமும் டிராஃபி கனவை மறந்துட வேண்டியதான். அதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் நூர் அகமது இன்னைக்கு நாட் அட் இஸ் பெஸ்ட். இன்னைக்கு ஒரே ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்கன்னா அது எம்ஐ ஃபேன்ஸ் தான். சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாண்டும் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 300 ரன்ஸ் அடிக்கிறாங்கன்னா ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா தான் போட்டுக்கணும். அந்த அளவுக்கு சூப்பராக ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு முல்டரு அவர் பாடியை லைனில் போட்டு ரத்தம் வர வர ஃபீல்டிங் பண்ணிட்டு அடுத்த ஓவரே பவுலிங் போர்டை வந்து நின்றுட்டாரு. கையில அவ்வளோ அப்படியே ப்ளீட் ஆகி போயிட்டு இருக்கு. அப்பயும் ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு நெக்ஸ்ட் ஓவரே வந்து பவுலிங் போட்டாரு. இந்த மேட்ச் போயிட்டு இருக்கும் போதே அங்கே WPL பார்த்துட்டு இருந்தேன். பெரிய இன்னைக்கு செம்ம இன்னிங்ஸ் லேடி ஏபிடி மாதிரி சிங்கிள் ஹேண்டடாக நின்று ரன்னை தேத்தியே அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச் இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே பெரிய கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங் கூட போடுறதுல பேட்டிங்ல ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்காங்கன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு மேட்ச் ஒரு நல்ல மேட்ச். ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு காலை எடுத்து வச்சுட்டாங்க செமிஃபைனல்ஸ்ல. நாளைக்கு ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. நாளைக்கு மேட்ச் லிட்டரலி எனக்கு தெரிஞ்ச ஒரு நாக் அவுட் மேட்ச் தான் நினைக்கிறேன். ரெண்டு டீமுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்காங்க. இங்கிலாந்து ரீசெண்டாக இருக்க ஃபார்ம், ஆஸ்திரேலியாவில் மெயின் பவுலர்ஸ்லாம் இல்லாதது, அதெல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் செமிஃபைனல் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஆஸ்திரேலியா கூட ஐசிசி ஈவெண்ட்ஸ்னா ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்துரும் ஆஸ்திரேலியாவுக்கு. பார்ப்போம் அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு ஒரு ப்ரிவியூவில் வந்து சந்திப்போம். அது வரையும் குட் நைட் அண்ட் டேக் கேர். பை.